ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் கம்பைலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னேகா இவங்களை பற்றி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இவங்களுடைய கவர்ச்சியான இந்த சீன்ஸு, அப்புறம் இவங்க இருக்கிறதுலே ரொம்ப கவர்ச்சியான படங்கள் எல்லாத்தையுமே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நடிகை ஸ்னேகா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், கவர்ச்சியாக நடிக்கக்கூடிய இப்போது அனுஷ்கா, த்ரிஷா, நயன்தாரா அப்படின்றவங்கெல்லாம் கவர்ச்சியாக நான் கவர்ச்சியான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அந்த மாதிரியான படங்களில் ரொம்ப கவர்ச்சியாக நடிப்பாங்க. ஸோ குத்து விளக்காகவும் நடிப்பாங்க. ஆனால் ஸ்னேகா அப்படியே டோட்டல் ஆப்போசிட். கவர்ச்சி எங்கே தேவையோ, எந்த சதவீதத்தில் தேவையோ அதை மட்டும் கரெக்டாக காட்டிட்டு அப்படியே வேலையை முடிக்கிற ஒரு நடிகை. வெளியே குத்து விளக்கு நடிகை இமேஜில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க ஒரு நடிகை. அதனால தான் ஸ்னேகாவுடைய கவர்ச்சி எப்போவுமே பெருசாக பேசப்பட்டுட்டு வருது. அதுவும் எக்ஸ்ப்ரெஷன் குயின். ஸோ தன்னுடைய சிரிப்பால், அதுவும் ஒரு விதமான மார்க்கமான எக்ஸ்ப்ரெஷன். இந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்தீங்கன்னா போதும், எதுவுமே ஆடையை கழட்டுறது அந்த மாதிரி சீனே தேவையே இல்லை. ஃபேஸை க்ளோஸ்அப்பில் வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொடுத்தா போதும். பின்னாடி பண்ணுற நடிகர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றது நமக்கு தெரில. ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் கொடுங்க, அந்த உதட்டை கடிங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற வகையில் தான் டைரக்டர் சொல்லியிருப்பார் போல். ஸோ வேறு மாதிரியான ஒரு கவர்ச்சி நடிகை தான் ஸ்னேகா. ஆனால் வெளியே குத்து விளக்கு இமேஜில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்னேகா நடித்த படங்களில் அதிகமாக கவர்ச்சி அப்படின்ற ஒரு இதில்லையா பார்த்ததில் பாண்டி. 2007 பாண்டி அப்படின்ற ஒரு படத்தில் லாரன்ஸ் கூட, அதுவும் பெரிய ஹீரோலாம் கிடையாது, அப்போ தான் வளர்ந்து வர ஒரு சின்ன நடிகர் கூட எதுக்கு இவ்வளோ கவர்ச்சி அப்படின்றது எனக்கு இன்னி வரைக்குமே புரியல. 2007 ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை எதுக்காக இவ்வளோ கவர்ச்சி அப்படின்றது தான் ஒரு கொஷின். ஸோ அந்த ப்ரொடியூசர் கூட ஒரு நல்ல டேர்ம்ஸில் ஸ்னேகா இருந்ததால் அந்த ப்ரொடியூசர் கேட்டுக்கிட்டதன் பேரில் இந்த படத்தில் நடிகை அதிகமாக கவர்ச்சி காட்டிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு செய்தி. ஸோ சாதாரணமான கவர்ச்சியெல்லாம் கிடையாதுங்க. ஃபுல்லாக ஸ்னேகா குளிக்கிற மாதிரியான சீனு, அது லாரன்ஸ் எட்டி பார்க்குற மாதிரி சீனு, அப்புறம் குடி போதையில் ஸ்னேகா ஆட்டக்கூடிய ஆட்டம், எப்பா அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான சீன் எந்த நடிகையுமே அப்போ பண்ணாங்க. ஆனால் ஒரு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய நடிகைகள் பண்ணுறதுக்கும் குத்து விளக்கு இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் ஸ்னேகாவுக்கு ஒரு ப்ளஸ்ஸே. ஸோ சாரியில் நல்ல குடிபோதையில் இருக்கிற மாதிரியான ஒரு சீனில் அப்படியே தொப்புள் தெரிய, இடுப்பு தெரிய சூப்பரான ஒரு கவர்ச்சி இருக்கும். அதுவும் அந்த பாட்டிலெல்லாம் அடிக்கடி லாரன்ஸோடைய பேண்ட்டுக்கிட்டே போகிற மாதிரி, ஃபேஸை கொண்டு போகிற மாதிரியே சீனை வச்சுருப்பாங்க. நம்ம மைண்டு வேறு எங்கேயோ போகும். அதுவும் லாரன்ஸ் தான் அந்த படத்தோடைய கோரியோகிராஃபர் கூட, ஆக்டர் ப்ளஸ் கோரியோகிராஃபர். சொல்லவா வேணும்? ஸ்னேகா மாதிரியான ஒரு குடும்ப குத்து விளக்கு நடிகை கவர்ச்சிக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் சும்மா விட்டுருவாங்களா? வச்சு செய்ன்னு அந்த படத்தில் செஞ்சுருப்பாங்க. ஏடா கூடமாக தடவி பார்ப்பல நம்ம லாரன்ஸு. கண்ட இடத்துல கை போயிருக்கோம். அதுவும் அந்த குளிக்கிற மாதிரி சீனு, அப்புறம் இந்த டான்ஸ் சீன்லாம் இந்த மாசி மாதம் ரீமேக் சாங்லலாம் வேறு மாதிரி ஒரு ரெட் ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு கரெக்டாக ஸ்னேகாவுடைய முன்னழகு எங்கெங்கெல்லாம் குலுங்குமோ, எங்கெங்கெல்லாம் கை வைக்க முடியுமோ எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்டாப்பில் லாரன்ஸ். அதுதான் எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு சிலம்பாட்டம். அடுத்த குத்து விளக்கு இமேஜில் இருக்கக்கூடிய 2009 வந்த படம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்ட் பண்ணுங்கள் தப்பாக இருந்தால். அடுத்த 2 வருஷத்துலேயே அதுக்கு முன்னாடியுமே ஸ்னேகாவும் சிம்புவுமே இது டேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு அரசல் பொருசலான செய்தியுமே இருக்குது. அப்போ சிம்பு ஒரு பெரிய ப்ளே பாய் இல்லையா? இப்போவும் அப்படின்றது தெரியல. அப்போ நயன்தாரா, த்ரிஷா அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட்டு பெரிய நடிகைகள் கூட எல்லாமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாப்பில் பார்ட்டி போயிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்னேகா கூடயுமே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அதன் விளைவாக ஸ்னேகாவே ஸ்டேஜில் சொல்கிறாங்க. அப்புறம் சிம்புவும் தனியாக ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாங்க, எனக்கு ஸ்னேகா கூட ஒரு படம் படணும் அப்படின்னு சொல்லி சிம்பு சொல்கிறாப்புல. அது சொன்னால் கொஞ்சம் மாதத்துலேயே சிலம்பாட்டம் படம் அனௌன்ஸ் ஆகுது. அந்த படத்தில் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல, அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி. ஸோ எப்படிப்பட்ட கவர்ச்சினா, அந்த ஒரே ஒரு பாட்டு, அந்த ஸ்னேகாவுடைய ஃப்ளாஷ்பேக் எல்லா சீன்லேயுமே தடவல் எங்கெங்கெல்லாம் கை வச்சு என்ஜாய் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையுமே வச்சு செஞ்சுருப்பாப்புல. ஸ்னேகாவுடைய பின்னழகில் பிடிச்சி பச்சக்குன்னு அமுக்கிறது, இந்த மாதிரியான பிஹைண்ட் சீன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு. இந்த சீன்லலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாப்புல. அதுவும் அந்த மச்சான் மச்சான் சாங்கு, அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இல்லை? நைட்டில் எடுத்த மாதிரியான ஒரு டூயட் சாங்கு. நல்லா சேலையை உருவி, இந்த மாதிரி ஸ்னேகாவை நான் பார்த்ததில்லப்பா, நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். சேலையை உருவி
அப்படியே வெறும் ஜாக்கெட் பாவாடையோடு உட்கார வச்சு அந்த மாதிரி சீன்லாம் வெறித்தனமான சீனு. ஸ்னேகாவுடைய கவர்ச்சியிலே உச்சக்கட்ட கவர்ச்சியாக வந்து அது இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து படத்துக்கு பெரிய ப்ரமோஷனே ஸ்னேகாவுடைய கவர்ச்சி தான் அப்படின்னு வந்து பேசப்பட்டுருவது. ஏன் இந்த இன்ட்ரோ சீன், ஸ்னேகாவுடைய இன்ட்ரோ சீன்லேயே வந்து ஒரு கவர்ச்சி இருக்கும். ஏன்னா ஸ்னேகாவுக்கு எப்போவுமே அந்த ஃபேஸ் க்ளோஸ்அப், அந்த உதடு இதெல்லாமே வந்து கவர்ச்சியான ஒரு இப்போ இதுவாக இமேஜாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹோம்லி லுக்கில் இப்படி பார்க்குறீங்களா, அப்படியே வந்து கட் பண்ணி மச்சான் மச்சான் சாங்கில் போய் பாருங்கள். அப்படியே வந்து ஒரு பிட்டு நடிகை ரேஞ்சுக்கு கவர்ச்சி காட்டியிருப்பாங்க. அப்படின்ற விதத்தில் தான் வந்து இந்த ஷார்ட்டை எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டு இப்போ பார்த்தாலுமே வந்து தெறிக்க விடலாம், அப்படிப்பட்ட பாட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பிரசாந்த் கூட வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நடிகை ஸ்னேகா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காசிப். எப்போ அந்த டைமில் விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு படத்தில் இன்ட்ரோ ஆனாங்க இல்லையா, அந்த டைமில் பிரசாந்த் கூட வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காசிப் மெயின்டைன் ஆகிருந்துச்சு. அந்த டைமில் நம்ம தலைவனுடைய ரேஞ்சே வேறு இல்லை. எல்லா நடிகைகளும் வந்து தவம் க்யூவில் நிற்பாங்க இவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு புதுமுக நடிகைக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார் கூட ஒரு கேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்ற ஒரு கொஷின் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து ஸ்னேகா வந்து பதிலாக சொன்னாங்க. சுசி கணேசன் கூட வந்து டேட் பண்ணாங்க. ஸோ அந்த டேட் பண்ணதில் அவங்க 2 பேரும் லிவின்லேயும் இருந்தாங்க. அதன் விளைவாக தான் வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ வந்து ஸ்னேகாவும் வந்து அந்த யார் யாருக்கு என்னென்ன பதார்த்தங்கள் விருந்து கொடுக்கணுமோ கரெக்டாக விருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் வந்து நம்ம ஹீரோ பிரசாந்தும் வந்து ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இதனால தான் இந்த படத்தில் இவருக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதை வந்து ஸ்னேகாவே ஒரு இதில் வரைக்கும் சொன்னாங்க. ஏன் கல்யாணம் வரைக்கும் போச்சு, லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காசிப் அந்த டைமில் போச்சு. அந்த வாய்ப்புகள் அதனால தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அந்த படத்துலேயுமே அதுக்கேற்ற மாதிரி நிறைய கவர்ச்சியான சீன்ஸ் வந்து நம்ம நடிச்சிருப்பாங்க நம்ம ஸ்னேகா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்தடுத்து இந்த ஒரு 2 படங்கள் வந்து நடிச்சிருப்பார் ஸ்னேகாவும் பிரசன்னாவும். ஸோ எல்லா படமே மொக்க படம் தான், இருந்தாலுமே அந்த கவர்ச்சியான சீன்ஸ் வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த முரட்டுக்காலை. ஏன்னா எவ்வளோ பெரிய சூப்பரான எப்பிக்கான படம், அதை போய் ரீமேக் பண்ணுறேன்னு சொல்லி போய் மொக்கையாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த டைரக்டர் நல்ல டைரக்டருங்க, செல்வ பாரதி அப்படின்னு சொல்லி. அவர் வந்து நினைத்தேன் வந்தாய், அப்புறம் வந்து பிரியமானவளே அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்பிக்கான படம்லாம் எடுத்திருக்காரு. வசீகரா அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அதனுடைய விளைவாக தான் இந்த வசீகராவில் கிடைச்ச அனுபவத்தில் தான் வந்து ஸ்னேகாவை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு இந்த முரட்டுக்காலை 2 படத்தில். ஸ்னேகாவும் வந்து 30 வயசு ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து சினிமா வாய்ப்பை வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் காட்டக்கூடிய கவர்ச்சி சீன்ஸில் எல்லோரும் என் வீட்டு முன்னாடி வந்து நிற்கணும், அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி சீன்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்னேகா சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி படத்துலையுமே வந்து சீன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஸ்னேகாவை எப்போயாவது பார்த்துருப்போமா? வாண்டடாக வந்து தன்னுடைய தாவணியை கழட்டி தூக்கி போட்டு ஜாக்கெட்டோட தன்னுடைய 2 முன்னழகை காட்டிட்டு நிற்கிற மாதிரியான சீன், அதுவும் வந்து தொப்புளோட, இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி சீனை வந்து பிட்டு நடிகைகள் பண்ணக்கூடிய சீன், உள்ளூர் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆப்பில் வரக்கூடிய ஆக்டர்ஸ் மாதிரியான ஒரு சீனை நம்ம ஸ்னேகாவை வச்சு பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்தாலும் நின்று பேசும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சுந்தர் சியுமே வந்து நல்லா செய்ன்னு வச்சு செஞ்சிட்டார் போல் இந்த படத்தில். 2012 அப்போ இந்த படம் வருது. இந்த வருஷத்தில் தான் இவங்களுக்கு கல்யாணமும் நடக்குது. அதுதான் வந்து ஒரு விசித்திரம். ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன் கூட வந்து சாரியை ஒரு மாதிரி சீனு, படம் ஃபுல்லாகவே கவர்ச்சி தாங்க. ஏன் நம்ம இதுவரை நிறைய படத்தில் மீனா வந்து தொப்புளில் எண்ணெய் வச்சு பார்த்துருக்கோம், நக்மாவுக்கு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி க்ளோஸ்அப் சீன்லாம் ஸ்னேகாவுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஸ்னேகாவோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்த படத்தில் எண்ணெயை ஊற்றி ஸ்னேகாவோடைய இடுப்பில் எண்ணெயை ஊற்றுவாங்க, அது தொப்புளில் வழிஞ்சு போகும். என்ன தான் தொப்புள் வந்து சில பேருக்கு பிடிக்கும், எனக்கு ஸ்னேகாவோட தொப்புள் பிடிக்கும். அந்த தொப்புளில் வழிஞ்சு போகிற மாதிரியான ஒரு சீன்லாம் இமேஜின் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வர. அப்படி ஒரு கவர்ச்சி நம்ம சுந்தர் சியுமே வந்து நிறைய வாட்டி அந்த நிறைய அந்த முரட்டுக்காலை 2 பாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மொத்தமாக வந்து நம்ம பார்த்த வரைக்குமே 5 வாட்டி ஸ்னேகாவுடைய முன்னழகை பின்னழகை பிடிச்சி கசக்கி விட்ருப்பார். நீங்கள் வந்து அந்த பாட்டெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலை குத்து விளக்கு நடிகை கவர்ச்சி காட்டினா விட்டுருவாங்களா, வச்சு நல்லா செஞ்சுட்டாங்க போல் அந்த படத்தில். ஸோ இது வரைக்கும் பார்த்த சீன்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்சமான சீன் ஸ்னேகாவுடைய கவர்ச்சி சீன்ஸில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோவில், எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த படத்தில் ஸ்னேகாவுடைய கவர்ச்சி உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஸ்னேகாவோட காசிப் கண்டினியூ பண்ணலாமா
வேணாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ கண்டினியூ பண்ணலான்னா அடுத்து இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தில் நடித்த கவர்ச்சியான சீன்ஸ், ஏன் தெலுங்கு படத்துலலாம் வெறித்தனமாக கவர்ச்சி காட்டியிருப்பாங்க. தமிழ்லேயே இந்த மாதிரினா தெலுங்கில் போனால் விட்ருவாங்களா, கரெக்டாக முன்னழகு மேலேயே கை வச்சு 4-5 வாட்டி அமுக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அடுத்த கம்பைலேஷனில் வேணும்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், கம்பைலேஷனில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மூஞ்சி தாங்க, இந்த ஃபேஸ் கட்டு இவ்வளோ கவர்ச்சியான இருக்கக்கூடிய ஒரு ஹோம்லியான ஒரு ஃபேஸ் கட்டு. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ கிரேஸ் ஸ்னேகாவுக்கு. அந்த சிரிப்பும் சரி, அந்த சாரியில் வரக்கூடிய அந்த பொட்டு, குங்கும பொட்டு, இந்த மாதிரியான ஒரு சீன்லாம் பார்த்தா எப்படி ஸ்னேகாவை ப்ரைஸ் பண்ணாமல் இருக்க முடியும், அந்த கவர்ச்சி எப்படி ஆராதனை பண்ணாமல் இருக்க முடியும். அதுதான் வந்து ஸ்னேகாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அவங்களுக்கு சொத்து மதிப்புக்கான காரணமே அவங்க காட்டின அந்த கவர்ச்சி, அவங்க நடித்த படங்கள் எல்லாமே இருந்தாலுமே அந்த கவர்ச்சி ஃபேன்ஸை வந்தது காரணம் அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய ஹோம்லியான லுக்கு. ஸோ நிறைய காசிப் ஸ்னேகாவை பற்றி இருக்குது. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது, அது மூலமாக பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் 70mm ஸ்டோரிஸ் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.